அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். பெரிய ஒரு திருப்பம், பல ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நியூஸ் சேனல் முன்னாடியே உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட்டுக்கான ஒரு ரிலீஃப் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தாவேக்காவை கிடைச்சிருக்கு. இந்த தரப்பில் டிஎம்கே சார்பாக கொஞ்சம் அந்த கோபம் இருக்க தான் செய்யும். ஏன்னா விடாப்பிடியாக இவங்க பிஜேபியை இல்லாமல் பண்ணுறாங்களா இல்லையோ, டிஎம்கேவோட மொத்த கூட்டணியும் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாங்க, மொத்தமாகவே இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அந்த கோபம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பக்கத்தில். அதையெல்லாம் தாண்டி எங்களால் தான் ஆட்சி அமைச்சாங்க, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இருக்கோம், நாங்கள் தான் இதுக்கான முழு பேக்ரவுண்டாக இருக்குன்ற மாதிரி டிஎம்கே சார்பாக சொல்லப்பட்டிருந்தா கூட உண்மைத்தன்மை என்ன, அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஆளுநர் என்ன சொல்ல வரார், எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, அந்த வெற்றி கொண்டாட்டம் என்ன, டிவிகே சார்பாக என்ன வெற்றி கொண்டாட்டம், இந்த தரப்பில் என்ன டென்ஷன் ஆகுறாங்க, ஏடிஎம்கே இப்போ என்ன சொல்ல வராங்கன்றதையும் ஒரு முழுமையான தகவல் அங்கே வெஸ்ட் பெங்கால் தகவலையும் சேர்த்து பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, நேராக கிளம்பலாம். நம்ம எங்கே கிளம்பலாம்? நம்ம ஆளுநர் மாளிகைக்கும் அங்கேயும் கிளம்ப வேண்டியது தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேருந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, கிட்டத்தட்ட இன்றுவோட இறுதி முடிவு ஃபைனல் பண்ணுற மாதிரி தானே தெரிஞ்சது. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு தான் சிபிஐ, சிபிஐஎம், விசிகே இந்த 3 கட்சிகள் எடுக்கிற முடிவு தான் பிரதான முடிவாக இருந்தது. திக் நிமிடங்களாக இருந்தது. பட் அதுக்குள்ளே விசிகே தான் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றிட்டாங்க, பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. சிந்தனை செல்வன் அப்படின்றவர் ஃபுல்லாக அறிக்கையாக விட்டு, எலே டிவிகே இது அப்படியா இப்படியான்னு கண்ட மேனைக்கு பிடிச்ச திட்டி விட்டாங்க டிவிக்கு. அப்போ இவங்க ஆதரவு இல்லை போல் அந்த ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டு வந்து விட்டதுனால இன்னும் ஹைப் ஓவர் ஆகிடுச்சு. வழக்கமாக இந்த அளவுக்கு திட்டுலாம் இல்லை, போட்டு எங்களை மதிக்கலை, செய்யலை, எங்களை என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள், ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டார். அதனால் கொஞ்சம் யோசனை வந்தது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டிவிக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ரிலீஃப் கிடைச்சதுன்னா, கரெக்டாக இந்திய நேரப்படி ஒரு 4:30 மணி இருக்கும், 4 மணி டு 4:30 வரைக்கும் இருக்கும். அப்போ அவங்க மொதல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கெல்லாம் வேண்டாம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட இல்லை வேண்டாம், எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், பதவியுமே வேண்டாம், நாங்கள் வெளியிலிருந்தே கொடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு புதிய அரசாங்கம் மதசார்பின்மையும் எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் செயல்பட வேண்டும், அதற்கு தான் நாங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னா அது கிட்டத்தட்ட கீ டிஎம்கே கிட்ட இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் மற்ற கட்சிகள் மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆட்சியை கமுக்குவாங்களான்னா அவங்க அப்படிலாம் இல்லை. ஓரளவுக்கு எவ்வளோ நாளும் கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. பல கஷ்டங்கள் இருந்தால் கூட பேசி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. மற்ற கட்சிகள் எப்படியோ இந்த சிபிஐயும் சிபிஐஎம்மும் பெருசாக அவங்க எந்த ஆட்சியும் கவுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் ஒரு வேளை டிவிக்கு அடுத்த பாட்டுக்கு நகரலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிலையான ஆட்சி அமையவே நாங்கள் இது ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு எப்படி நிலையான ஆட்சி அமையணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆளுநர் ஆட்சி அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. எக்காரணத்தை கொண்டும் ஆளுநர் மூலியமாக பிஜேபி நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக இந்த முடிவு எடுக்கிறோம். நாங்கள் உடனே சன் நியூஸ்லேயும் டிஎம்கே சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, திமுகனுடைய தயவில் தான் இந்த கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது, மனித உரிமைகளை காக்கவும் ஆளுநர் ஆட்சியை வராதபடி தடுக்கவும் எம்கே ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட்டுக்கிட்டையும் விசிகே கிட்டையும் ஃபோனில் பேசி, போங்கப்பா போய் ஆதரவு கொடுங்கப்பா, இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது, இல்லைனா ஆளுநர் உள்ளே வந்துடுவார், அந்த ஆளுநர் ஆட்சியை நம்ம தடுத்தே ஆகணும், தமிழகத்தின் உரிமைகளை காக்க வேண்டும், இனி டெல்லியா நாம்பளா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெற்றி அடையணும், பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரா அப்படின்ன உடனே இந்த பக்கம் சிபிஐ தலைவரே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கிளப்புற வண்டியை அப்படின்னு உடனடியாக முடிவெடுக்கப்பட்டதாக இந்த பக்கம் செய்தி சொன்னாங்க. இந்த கொஷினை போயிட்டு நேராக அவங்க சிபிஐ சண்முகம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டவுடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏங்க எங்களுக்கு
திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேக்குறேன். கேள்வியே தப்புமா? பார்ட்டிங்க நாங்க எதுக்குங்க திமுக கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும்? இந்த கேள்வியே தப்பா இருக்கு. இது எங்களுக்கு இண்டிபெண்ட் பார்ட்டி. இதுக்கப்புறம் நீங்க தொடர்வீங்களான்னா இன்கேஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னன்னா, நாங்கள் திமுகவுடன் இணைந்து தான் மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளை திமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன்னா நிறைய நலத்திட்டங்களை வந்து நாங்களும் திமுகவும் இணைந்து தான் செய்திருக்கோம். அந்த நலத்திட்டங்களை தொடரவும் அதெல்லாம் மாநில சார்ந்த பிரச்சனைகளை இனியும் முன்னெடுக்கவும் நாங்கள் திமுக கூட பயணம் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் அவங்க எங்களை இயக்கலை, அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லைன்ட்டாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டுமே வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. இது முழுக்க மதவாத சக்திகளை தோற்கடிப்பதற்காக நாங்கள் எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் ஒரு லெட்டர் பேட் ஒன்று போட்டார். அந்த லெட்டர் பேடை பாருங்கள், அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்டும் போட்டதில் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் திமுக அஇஅதிமுக இடையில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடப்பதாகவும் வரும் செய்திகள் மக்களின் தீர்ப்புக்கு முற்றிலும் எதிரானதாக இதை ஏற்க இயலாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பெரும்பான்மையான கட்சி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இணைந்து ஆட்சி அமைக்கிறது என்பது அது மக்களின் முயற்சிக்கு எதிரானதாக இருக்குன்றனால இந்த முடிவு எடுத்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேவும் மறைமுகமாக ஆட்சி அமைக்கிறாங்கன்றதில் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சிபிஐஎம்னுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அவங்க என்ன இந்தியா டுடேவுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, டிஎம்கே சார்பாக ஸ்டாலின் அவர்கள் எங்ககிட்ட நேரடியாக டெல்லியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. பட் அதை டைரெக்டாக நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி வந்துடும்ன்றனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு டிஎம்கே சார்பாக எங்களிடம் ஏஐடிஎம்கேவுக்கு வந்து ஆதரவு கோரினார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க. அப்போ இந்த இரண்டுக்கும் நம்மளுக்கு முரண்பாடு தெரிகிறதா? இவங்க சொல்லி தான் இவங்க கொடுத்தாங்கன்னா, பட் இவங்க எங்களுக்கு ஏஐடிஎம்கேவுக்கு தான் ஆதரவு கேட்டாங்கன்ற மாதிரி அவங்க தரப்பில் அவங்க சிபிஐஎம்னுடைய ஜென்ரல் செக்ரட்டரியை வந்து இந்தியா டுடேவுக்கு அந்த பேட்டியை வந்து பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இரண்டு கட்சிகள் கொடுத்ததுனால எவ்வளோ ஆச்சுன்னா 117 வந்துச்சு. இன்னும் 1 பெண்டிங் இருக்குது. இந்த 1 பெண்டிங் தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா இப்போ விசிகே கிட்ட இவங்க அர்ஜென்ட்டு கொண்டு போய் இன்னைக்கு கொடுத்தா தான் நாளைக்கு வந்து ஏதோ நல்ல நாள் ஆட்சி அமைச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் விசிகே வந்து சாதாரண சுலோலாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் டெட் ஸ்லோ தான். உடனேலாம் எடுத்தவங்க ஒருத்தர்லாம் பதிலெலாம் வராது. அவங்க தான் இவங்க 2 பேரும் முடிவு அனௌன்ஸ் பண்ணி நைட்டு கூட்டத்தை கூட்டி நாளை காலையில் தான் ரிசல்ட் கொடுக்குறேன்றாங்க. அப்போ இன்னும் 1 தேவை. இது நம்மளுக்கு செட் ஆகாது போல் அப்படின்னு நினச்சிட்டு அவசரமாக என்ன பண்ணுறாங்க, ஐயுஎம்எல் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை செகண்ட் டைம் போகிறாங்க. அப்புறம் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியிலிருந்து நான் ஆதரவு கொடுக்குறேன் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொன்னாங்க. பட் அவங்க லெட்டர் வாங்குறதுக்கும் உடனே விசிகே வந்து நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் இருக்கோம் நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்லப்பட்டிருந்தா கூட அவங்க 2 கட்சிகளும் சொல்கிறதுனால நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்னாங்க. போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, மின்னஞ்சலில் கொடுத்தாங்களாம். ஏன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் தான் இவங்களுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இது மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவு கிடையாது மின்னஞ்சலில் ஜிமெயிலில் வந்து அனுப்பிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுறாரு. சட்டமன்றத்தை கலைச்சிட்டிங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, எத்தனை நாள் ஆச்சு ரிசல்ட்டு வந்து இன்னுமே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காமல் இருக்கீங்க, புதிய ஆட்சிக்கு வந்து வழிவகுக்காமல் இருக்கீங்க, புதிய ஆட்சியை வந்து நீங்கள் உடனே நடத்துகிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு எக்ஸ்தலவு பதிவு போடுறாங்க. அப்போ இது வந்து இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் ஏதோ புதிய பதவிக்கு வந்து பண்ணி வைக்காத இருக்கிற மாதிரி திமுக மிரட்டினதுக்கப்புறம் தான் வந்து போங்க டக்குன்னு போய் கொடுங்க ஒரு ஆட்சி அமைக்கிட்டோன்ற மாதிரியான ஒரு பிம்பம். இந்த மாதிரியான ட்விட்டு வந்து நம்ம எப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னா, வழக்கமாக ட்ரம்ப் இது மாதிரி போடுவார். ஏன்னா திடீர்னு இப்போ 2 நாடுகள் சண்டை போட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு முன்னே இங்கே வரதுக்குள்ளே ரீச் ஆகிடும். இல்லை நான் தான் அந்த போர் நிறுத்தணுன்ற மாதிரி பார்க்க முடிகிறதா, இல்லை நிஜமாவே அக்கறையா அப்படின்னா இதில் டிஎம்கேவுக்கான ஆதங்கமும் இந்த இடத்துல இருக்கிறது. என்ன ஆதங்கம் அப்படின்னா, இவங்க டிவிக்கே வந்து ஓடி வந்து
மற்ற எந்த கட்சிகளையும் உருவலை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ அந்த கட்சியில் அமமுக கிட்டேயோ இல்லை பிஎம்கே கிட்டேயோ ஆதரவு ஒரு சிங்கிள் பர்சன் கூட என்னன்னு கூட கேட்கவே இல்லை. அவங்க நாங்கள் லெட்டர் கூட எழுதலன்ட்டாங்க. முழுக்க இவங்க குறி வைத்தது டிஎம்கே கிட்ட மட்டும்தான் குறி வச்சுருக்காங்க. அப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நிஜமாவே பிஜேபியை காலி பண்ண வந்தாரா, நம்மளை காலி பண்ண வந்தாங்களான்ற எண்ணம் வருமா வராதா? இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு அந்த பக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கப்பட்டுன்னு சொன்னால் கூட அது காலத்தின் கட்டாயம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பக்கம் போகிற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த பக்கம் டிஎம்கே தனிமைப்படுத்தின மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நாளைக்கு வந்து இப்போ எம்பி எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதானமாக பிஜேபி ஒரு அணியில் நிற்கும். பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு பக்கம் நின்றால் அப்போ இந்த பக்கம் 2 இடம். 3வது அணியை இவங்க உருவாக்கணும். அப்போ 3வது அணி உருவாக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ லாஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு 5 வருஷத்துக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா அடுத்த 4 வருஷத்தில் வந்துடும். அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 3வது அணி எந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த இடத்துல டிஎம்கேவை பர்டிகுலராக தனிமைப்படுத்துறதுக்காகவே இங்கே வந்த மாதிரி அந்த எண்ணம் தோணுதுங்களா இல்லை? எல்லாத்தையுமே உருவிட்டாங்கங்க ஒவ்வொன்றா. ஆனால் தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டதுக்கப்புறம் கரெக்டாக காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தது. அப்புறம் ஒவ்வொன்றா கடைசியில் ஐயுஎம்எல் அவங்களா விசுவாசமாக நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் தலைவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம், நாங்கள் தான் எங்கள் தலைவர் தான், நாங்கள் தான் எங்கள் தலைவர்னு இருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் போய் விடாப்படியாக தலைவரே நீங்கள் கடிதத்தை கொடு தலைவரே அப்படின்னு வாங்கிட்டு வந்ததுனால வெளிப்படையாக எங்களோட தயவில் தான் நாங்கள் டிவிக்கே ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இனி நகருகின்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஆட்சி அமைக்கிற டிவிக்கேவுக்கும் தெரியும், இப்போ கொடுக்குற அந்த வெளியிலிருந்து ஆதரவு எல்லாமே வந்து நிரந்தரமாக இருக்குமா, அடுத்த சோர்ஸுக்கு போவோமான்னா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் திரும்புவாங்க. ஏடிஎம்கே இப்போ இருக்கிற நபர்கள் யாரும் சென்று விடக்கூடாது என்பதற்காக இதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகிறார், அதோ ஆகிறார், இதோ பேச்சுவார்த்தை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஆசைவாரத்தை காட்டி அவங்கள ஹோட்டல்லே உட்கார வச்சு கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு 11 மணிக்கு வாங்க பண்ணுறாங்க. நீ வயசுக்கு வந்தால் என்ன வரலன்னா என்னன்னு ஒரு கவுண்ட் காமெடி வரும்ல, இதுக்கப்புறம் 11 மணிக்கு வர சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க எத்தனை நாள் ஹோல்டில் இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அதிலிருந்து எத்தனை பேர் இவங்க டிவிக்கு தூக்க போகிறாங்கன்னு தெரியல. இனி தான் வந்து கொஞ்சம் வழக்கமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஎம்கேலேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் எப்பயாவது டிஎம்கேவோட எம்எல்ஏவை கூப்பிட்டு போய்ட்டு இது மாதிரி அடைச்சி வச்சதை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் கூவத்தூரில் அடைச்சி வைக்கிறதும் இது மாதிரி ரிசார்ட்டில் போய் அடைச்சி வைக்கிறதும். என்ன தான் அவங்க பதவிகள் கொடுத்து அவங்க பதவிக்கு வந்தாலுமே வந்து அந்த விசுவாசமாக கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல அது கேள்விக்குறி தான் போட முடிகிறது. அப்படி கேள்விக்குறி போடாத மாதிரி இருந்தால் இப்போ ரிசார்ட்டில் போய் அடைச்சிருக்கவே தேவையில்ல, தைரியமாக விட்டுருக்கலாம்ல. அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான் இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. இனி யாரோட கையில் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் செங்கோட்டையன் கையில் கொடுக்குறாங்க. ஆட்சியை வந்து நிரந்தரமாக அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்க முடியுமோ அந்தளவு கொண்டு போகிறாங்களா, இல்லை திக் நிமிடங்களாகவே கொண்டு போகிறாங்களான்னு தெரியல. இங்கேருந்து நேராக கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்க. தனது ஆதரவு கடிதத்தை கொடுக்குறாங்க. சிரித்த முகத்துடன் முதுகில் தட்டி கொடுத்து வாப்பா உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணுன்ற மாதிரியும் அவர் சொன்னதாகவும் ஒரு வகையில் இது டிவிக்கேவுக்கு நல்லது தான். ஏன்னா அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு ரிசல்ட் கிடச்சி நீங்கள் போயிட்டு நீங்கள் சேர்றீங்க. சப்போஸ் நினச்சி பாருங்களேன், இவர் வந்து சிஎம்மாக பதவி உக்காந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கடைசியில் ஃப்ளோ டெஸ்ட்டு பண்ண முடியாமல் அந்த நேரத்தில் வந்து திக்குன்னு இருந்திருக்குல்ல, பண்ண முடியாமல் போச்சுன்னா மறுபடியும் ஏகப்பட்ட ரிஸ்க்காக இருக்குல்ல. அதனால் அவர் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு போக வேண்டியதான் அவங்க டிவிகே சார்பாக. 59 வருடத்துக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. கிட்டத்தட்ட 59 ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பித்த 3வது வருடத்தில் ஆட்சியை பிடிக்கிறார். இரு பெரும் திராவிட கட்சிகளை கிட்டத்தட்ட கூட்டணி ரேஞ்சுக்கு போக வச்சுருக்காங்க அப்படின்னாவே வந்து பெரிய அளவுக்கு அந்த தாக்கத்தை வந்து பார்க்க முடிகிறது. இனி திராவிட கட்சிகள் பிரிஞ்சு நின்றா அப்படின்னாங்கன்னா அது கூட்டணியும் இல்லை மற்றதும் இல்லை, பெரிய அளவுக்கு சவாலாக இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அங்கே முடிச்சுட்டு நேராக மார்க்சிஸ்டினுடைய ஆஃபீஸுக்கு வராங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆஃபீஸுக்கு வராங்க.
மறைந்த தலைவர் நல்லக்கண் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டு சற்று நேரம் ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயும் பாருங்கள், மறுபடியும் அவங்க விசிகே ஆஃபீஸுக்கு வந்து போகல இவர். இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு தான் அறிக்கை வரும் அந்த இடத்துல. ஆக மார்க்சிஸ்ட்டுக்கு போகிறீங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு வரலையா அப்படின்னு ஏற்கனவே அவங்க அப்படி தான் கேட்டாங்க. ஏன் எங்ககிட்ட நேரில் வந்து நீங்கள் அழைப்பு கொடுக்கல? ஏன் அப்போ நான் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நேரில் வந்து நீங்கள் ஏன் கொடுக்கல? எங்கள் தலைவர் அடுத்த முதல்வராக வரகின்ற தலைவருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விமர்சனம் ஏற்கனவே வந்து சிந்தனை செல்வன் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் இனி என்ன நிகழ்வு நடக்கிறதுன்ற. அடுத்து நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு போயிடலாம். வெஸ்ட் பெங்காலில் வந்து சுவேந்து அதிகாரி அவர்களை அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் ரிசைன் பண்ணல, அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு கூட போய் பார்த்துருக்கிறார். பார்த்ததுக்கப்புறம் கடினமான நேரங்களில் நான் டிஎம்கே பக்கமும் உங்கள் பக்கமும் இருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ரிசைன் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாலும் அங்கே நாளைக்கு பதவியேற்பு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனால் அவங்களோட பதவி கிட்டத்தட்ட போயிடும். ஆக்சுவலாக எலெக்ஷன் சமயத்தில் சேம் எங்கள் தமிழ்நாடு மாதிரி தான். நீங்கள் அமித்ஷா வந்து இந்த மண்ணிலே காலடி வைக்க விட மாட்டேன், வச்சிங்கன்னா அரெஸ்ட் பண்ண சூழ்நிலை வருன்ற மாதிரிலாம் கடுமையான மிரட்டல்கள். அந்த எலெக்ஷன் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு அதிகாரி கூட கொலை மிரட்டலே விடுக்கப்பட்டது. நீங்கள் தைரியமாக இருந்துருவீங்களான்ற மாதிரிலாம் கடுமையான மிரட்டல் விடப்பட்டு கடைசியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது. அங்கேயும் நாளைக்கு வந்து 11 மணிக்கு பதவியேற்பு நடைபெறுகிறது என்பது கூடுதல் தகவல். நாளைக்கு காலையில் பார்த்துடலாம். நாளைக்குலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுடைய எம்டி வெசல்ஸ் இருக்குல்ல, ஈரானுடைய எம்டி வெசல்ஸ் வந்து பேந்தர் அப்பாஸ் பகுதியில் மறுபடியும் அமெரிக்கா இன்றைக்கி தாக்கல் நடத்தியிருக்கிறது. அந்த பகுதியில் மறுபடியும் அவங்க பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. நான் முடிஞ்சால் இரவு போடுறேன், அப்படிலாம் உங்களுக்கு காலையில் அந்த பதிவு போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.